மக்காவோட மிகப்பெரிய செல்வந்தரான இஸ்லாத்துக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ண முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வாழ்க்கையுடைய பக்கங்களை எல்லா வாலிபரும் கேட்கணும். ஆரம்ப கால மக்காவோட வாலிபர்கள் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. இதனாலனா முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அணியறதோ யமன் நாட்டுல இருந்து எடுத்து வரப்பட்ட காலணிகளும் அந்த காலத்தோட மிகச்சிறந்த துணிகளை கொண்ட ஆடைகளையும் மக்காவோட ஃபேஷனான ஐகோனாவும் இருந்தாங்க. என்னதான் அவ்வளவு பெரிய சொத்தும் செல்வந்தமும் இருந்தாலும் சிலை வணக்கத்தோட சந்தேகம்னால சந்தோஷங்கள் இருக்கல. அந்த காலகட்டத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிரச்சார பணி ரகசியமா பரப்பப்படுது. அந்த ரகசிய பிரச்சார பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்கம் அப்படிங்கிறவரோட வீட்டுல இரவு நேரத்துல ரகசியமா இஸ்லாத்தை படிச்சு கலிமாவை சொல்லி முஸ்லிமா மாறுறாங்க. இதை தெரிய வந்து அவங்களோட தாய் சொல்றாங்க, முஸஅபே நீ இஸ்லாத்தை விடலனா இனிமே இந்த வீட்டுல உனக்கு எந்த வசதியுமே கிடையாது, எந்த வீட்டுல இருக்க எந்த ஒரு செல்வத்தையும் நீ அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னப்போ தன்னோட அன்பு அம்மாவோட முடிவுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லாதனால வீட்டை விட்டு வெளியேறாரு. அந்த நாள்ல இருந்து அல்லாஹ்வோட மார்க்கமான இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிச்ச முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மார்க்க அறிவுலயும் குர்ஆன் ஓதுறதுலயும் ஃபத்வா பண்றதுலயும் மக்கள் மத்தியில அன்பா பேசி இஸ்லாத்தை புரிய வைக்கிறதுல சிறந்து விளங்குறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையும் தாண்டி மதீனால இருந்து வந்த அன்சாரி சஹாபாக்கள் எங்களோட மதீனாக்கு உங்கள இருந்து ஒருத்தர் வரணும் இஸ்லாமிய தஅவா பணிக்காகன்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு அனுப்பி வச்சது யாரனா இந்த வாலிபன் இஸ்லாத்துக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணானோ அந்த வாலிபனான முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அது அடுத்து வந்த இஸ்லாமியர்களோட இரண்டாவது போரான உஹது போர்க்களத்துல முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இஸ்லாமிய கொடிய ஏந்திய வீரரா நிக்கிறாங்க. போர்க்களம் சூடு பிடிக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கட்டளையும் தாண்டி ஒரு சில சஹாபாக்கள் கனிமத் பொருட்கள் மேல வச்ச ஆசை காரணமா முஸ்லிம்களோட பட தோற்க போற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்பட்டு தன்னோட முகம் சதஞ்ச நிலைமையில பற்கள் உடைஞ்ச நிலைமையில நபி அவர்களை தாக்க எதிரிகள் போனப்போ இதை பாக்குற முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாமிய கொடிய ஏந்தியபடி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி காற்று விட வேகமா முன்னேறாங்க. இதை பாக்குற எதிரி படைகள் முஸஅப முதல்ல கொலை செய்யணும்னு சொல்லி சுற்றி வளைச்சி முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வலது கையை வெட்டியப்போ இடது கையில கொடியை ஏந்தி அல்லாஹு அக்பர்னு கத்துறாரு. இடது கையை வெட்டப்படுற நேரத்துல தன்னோட மார்பகத்துல அந்த கொடியை ஏந்தி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லப்போ பல எதிரிகளோட ஈட்டிகள் உடம்புல ஏறி தன்னோட உடம்புல 70க்கும் அதிகமான காயங்களோட அந்த உஹது களத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க. போர் முடிஞ்ச நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணீரோட சஹாபாக்களை தேடுறாங்க. அப்பதான் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஷஹீதான உடலை கண்டு கண் கலங்கி அழுகுறாங்க. முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட கஃன் புடவை மூலியமா தலையை மறைக்கிறாங்க, கால் தெரியுது, காலை மறைக்கிறாங்க, தலை தெரியுது. இதை பாக்குற சஹாபாக்கள் கண்ணீரோட கதறுறாங்க.